சரி, இந்த ஷாலுக்கு என்ன மீனிங் அத சொல்லுங்க. ஒரு விஷயம் ம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஷாலுக்கு ஒரு மீனிங் வந்து சமாதான புறா. ம். அந்த புரியுது? புறாவை யாருக்கு பறக்க விடுறீங்க? யாருக்கு பறக்க விடுறோமா? ம். மக்களுக்காக பறக்க விடுறோம். ம். புரியுதுங்களா? ம். மக்கள்லாம் ஜாதி வெறி எடுத்து மத வெறி எடுத்து அடிச்சுக்க போறாங்க எப்போ? எலெக்ஷனுக்கு அப்புறம். ம். ஆமா. இல்லையே, திமுக வந்தா எல்லாம் சமாதானம் சனாதானம் தானே. ஹலோ, அது திமுக வந்தா ம். ஒருவேளை ம். வரல அப்படின்னா என்ன நடக்கும்? இவ்ளோ நாளா நீங்க திமுக வரும்னு தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நான் திருப்பி ஏதாவது பல்ட்டி அடிச்சிட்டீங்களா? பல்ட்டி அடிச்சோமா? ம். அந்த கட்சிக்குள்ளார இருக்கிறவனுங்களே பல்ட்டி அடிச்சு நம்ம ப்ரோக்ராம் போட மாட்டேங்கிறாங்க. ம்ஹும். விஜய் தான் வந்துருவாரோன்னு பயந்து போட மாட்டேங்கிறாங்க. ம். அவங்களே அப்படி இருக்கிறப்ப நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. ம். ஆமா. ம். திமுக காரங்களுக்கே நம்பிக்கை இல்லையா ம். விஜய் தான் வந்துருவாரோ அப்படின்னு. ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்திருக்கான். விஜய்னா பயம். ஆமா. ம். விஜய்னா பயம்னு ம். அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, ம். இவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம்.